நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பின்னடைவை சந்தித்திருக்கிறது. நாடு முழுவதுமே பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அது எவ்வாறு என்பது தொடர்பாக புள்ளி விவரங்களுடன் பார்க்க இருக்கின்றோம். அதேவேளை வடக்கு மாகாணத்திலும் தேசிய மக்கள் சக்தி பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ள முடியும். தற்பொழுது இலங்கை முழுவதும் கட்சிகள் பெற்ற வாக்குகள் எத்தனை, அந்த கட்சிகளுக்கு கிடைத்திருக்கின்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை தொடர்பாக முதலில் பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தீர்கள் சொன்னால் தேசிய மக்கள் சக்தி 45,03,930 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. 3,927 உறுப்பினர்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி 22,58,480 வாக்குகளை பெற்று 1,767 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 9,54,517 வாக்குகளை பெற்று 742 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சி 4,88,406 வாக்குகளை பெற்று 381 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சி 3,07,657 வாக்குகளை பெற்று 377 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். பொதுஜன முன்னணி 3,87,098 வாக்குகளை பெற்று 300 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். சர்வஜன அதிகாரம் 2,94,687 வாக்குகளை பெற்று 226 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 1,39,858 வாக்குகளை பெற்று 116 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 83,177 வாக்குகளை பெற்று 106 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 75,268 வாக்குகளை பெற்று 60 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 71,655 வாக்குகளை பெற்று 54 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 70,944 வாக்குகளை பெற்று 101 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். மக்கள் போராட்ட முன்னணி 50,492 வாக்குகளை பெற்று 16 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி 39,791 வாக்குகளை பெற்று 37 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். தேசிய சுதந்திர முன்னணி 39,443 வாக்குகளை பெற்று 26 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு 33,921 வாக்குகளை பெற்று 30 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 21,656 வாக்குகளை பெற்று 35 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். இலங்கை தொழிலாளர் கட்சி 19,635 வாக்குகளை பெற்று 26 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். சுயேட்சை குழு 1 19,455 வாக்குகளை பெற்று 8 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். தேசிய காங்கிரஸ் 18,816 வாக்குகளை பெற்று 22 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். இதன் போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், தேசிய மக்கள் சக்தி முதலாவது இடத்தை தானே பிடித்திருக்கின்றது, அதுவும் 3,927 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது கடும் வீழ்ச்சியை பெற்றிருக்கின்றது. தற்போது இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளில் பல இடங்களில் முதலாவது இடத்திலே தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது. ஆனால் பெரும்பான்மையை பெறவில்லை. அதாவது சில இடங்களில் தான் பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். அதாவது உங்களுக்கு இது புரியுதா இல்லையான்னு தெரியவில்லை. அதாவது உதாரணம் ஒன்றை சொல்லுகின்றேன். ஒரு சபையில் 10 உறுப்பினர்கள் என்று சொன்னால் அதிலே 4 தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கிறது. அதை தவிர ஏனைய கட்சிகள் 3, 2, 1 அல்லது 2 கட்சிகள் 2, 2 இவ்வாறு பெறுகின்ற போது அதிலே முதலாவது கட்சியாக தேசிய மக்கள் சக்தி இருக்கும். அதிலே 4 ஆசனங்களை பெற்று முதலிடத்தில் இருக்கலாம். ஆனால் அந்த சபையை அவர்களால் கைப்பற்ற முடியாது, அதாவது சபையை ஆட்சி செய்ய முடியாது. காரணம் 10ல் 4 தான் அவர்களிடம் இருக்கின்றது. பெரும்பான்மை வர வேண்டும் என்று சொன்னால் 5க்கு மேலே வந்தால்தான் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கும். ஆகவே ஏனைய கட்சிகள் அப்படியே தனித்தனியாக இருக்குமா என்று கேட்டால் இருக்காது. அவர்கள் கூட்டணி வைப்பார்கள். அவ்வாறு கூட்டணி வைக்கின்ற போது அவர்களுக்கு 6 வந்துவிடும். அவர்கள் தான் அந்த உள்ளூராட்சி மன்றத்தை ஆட்சி செய்வார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தியோ என்ன சொல்லுகின்றன சொன்னால், அதாவது ஜேபியின் பொதுச் செயலாளர் கூறுகின்ற போது அவர் தெரிவிக்கின்றார், சுயேட்சைகளுடன் மட்டும்தான் கூட்டணி வைத்துக் கொள்வோம் என்று. அது எந்த அளவிற்கு சாத்தியமாகும், அதன் மூலமாக எத்தனை உள்ளூராட்சி மன்ற சபைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்பதெல்லாம் தெரியவில்லை. இந்த நிலையில் தான் இப்படியான ஒரு தகவல்கள் தற்பொழுது வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த முறை
அவர்கள் பாராளுமன்ற தேர்தலின் போது அவர்கள் பெற்ற வாக்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் 68,63,186 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அதாவது தற்பொழுது பெற்ற வாக்குகள் எவ்வளவு? 45,03,930. கிட்டத்தட்ட 23 லட்சங்களுக்கும் குறைவான வாக்களை இந்த முறை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு போட்ட 23 லட்சம் பேர் தற்பொழுது போடவில்லை. அதாவது 23 லட்சம் என்பது சரியான கணக்கு அல்ல. சுமார் 23 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தற்பொழுது தேசிய மக்கள் சக்திக்கு போடவில்லை, ஏனைய கட்சிகளுக்கு போட்டிருக்கிறார்கள். இதனால் பாரிய வீழ்ச்சியை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பது உண்மை. அதாவது 3 1 பங்கை அவர்கள் இழந்திருக்கின்றார்கள். அதாவது குறுகிய காலத்திற்குள் இழந்திருக்கின்றார்கள். இவ்வளவு குறுகிய காலத்தில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாதவர்களாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாறி இருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஐதவிர வடக்கு மாகாணத்திலும் தேசிய மக்கள் சக்தி வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது. தமிழரசு கட்சி பல இடங்களிலே வெற்றியை பெற்றிருக்கின்றது. இங்கே பெரும்பான்மையை பெற்ற தேசிய மக்கள் சக்தியும் தனது பெரும்பான்மையை இழந்திருக்கின்றது. இதைவிட ஒரு முக்கியமான விடயத்தை கூற வேண்டும். அவர்கள் இலங்கையில் பின்னடைவை சந்திப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. இன்று தேங்காயின் விலை அதிகரிப்பு, உப்பின் விலை அதிகரிப்பு, அதனை தாண்டி மக்களின் அன்றாட வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கின்றது. ஐதவிர அவர்கள் அளவுக்கு அதிகமான வாக்குறுதிகளை ஆட்சிக்கு வரும் முன் கொடுத்தார்கள். அவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்பது ஊரறிந்த உண்மையாக இருக்கின்றது. இது இலங்கை முழுவதுமே எதிரொலித்திருந்தது உண்மை. அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு இவ்வாறு ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. ஐதவிர வடக்கு மாகாணத்தில் இவர்கள் ஏன் பின்தங்கினார்கள் என்று பார்க்கின்ற போது அதிலே முக்கியமானது ஒரு கட்சியை பேசி பேசி வளர்த்தவர்கள் இருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எல்லாம் அந்த கட்சியில் இருப்பவர்கள் தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்களை பேசி பேசி அந்த கட்சியை இப்போது கொஞ்சமாவது வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் பேசி பேசியே நல்லா இருந்த கட்சியை அழித்தன்னு சொன்னால் இந்த ஜாழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்களும், அதாவது தேசிய மக்கள் சக்தி சார்ந்த தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசி பேசி அந்த கட்சியை அழித்து விட்டார்கள். எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் அறிவு இல்லை. இது உண்மையிலே ஒரு பெரிய வார்த்தை. நீங்கள் கேள்வி கேட்கலாம், உனக்கு மட்டும் அவ்வளவு அறிவு இருக்காண்டு. நான் உண்மையிலே அரசியல் என்கின்றது இதில் ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள் தான் இங்கு இருக்கிறார்கள். அதாவது எமது பகுதியை எல்லாம் பொரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக் கொள்ளுகின்றது என்ற ஒரு எம்பியிடம் சொல்லுகின்ற போது அந்த எம்பி சொல்லுகின்றார், நாட்டிலே பொரஸ்ட் ஆளுவான் பிரச்சனையாக இருக்கின்றது, இந்த பொரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்கின்ற ஒன்றையே இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த அளவிற்கு புத்திசாலியாக இருக்கின்றார். அதை தவிர ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது ஏனையவர்களோ ஒரு சந்தர்ப்பத்தில் தவறி புள்ளி விவரங்களை மாறி சொல்வது அல்லது சில விடயங்களை மாறி சொல்வது அது தவறுதலாக நடக்கின்ற விடயம். அது மனிதன் என்றால் தவறு நடக்கும். ஆனால் தவறுகளை மட்டுமே, தவறு விடுகின்றதை மட்டுமே தொடர்ந்து வேலையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னால் ஜாழ் தேர்தல் மாவட்டத்தில் இருக்கின்ற இளங்குமரன் எனப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர். இவ்வாறு இவர்கள் கண்டதை எல்லாம் பேசி தேவையில்லாமல் எல்லாம் பேசி இவர்கள் இன்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். அதை தவிர இன்னும் ஒரு விடயத்தை கூறியாக வேண்டும். இங்கிருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் ஆரம்பத்தில் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விமர்சிக்கும், அதே போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழரசு கட்சியை விமர்சிக்கும், அதனை தாண்டி ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் அவர்களுக்குள் விமர்சித்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த முறை என்ன நடந்தது சொன்னால் தேசிய மக்கள் சக்தி இங்கு வந்துவிட்டது, எங்களது அனைவரது பிழைப்பும் போய்விடும் என்பதற்காக அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே அணியில் அவர்களுக்கு எதிராக பிரசாரங்களை முன்னெடுத்தார்கள் என்பது உண்மையாகத்தான் இருந்தது. அவர்களுக்கு எதிராக பிரசாரத்தை முன்னெடுத்தார்கள். அதாவது ஒரு கட்சிக்கு எதிராக அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் இங்கு பிரசாரத்தை முன்னெடுத்தார்கள். அதன் எதிரொலியாகவும் அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். அதை தவிர பல காரணங்கள் இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியின் வீழ்ச்சிக்கு. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.